வெல்கம் டு ஜெனரல் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ஒரு அனிமேஷன் மூலமாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ரீயான வெப்சைட்டு நம்ம கூகுள்லேயே இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு உங்களோட ஒன்று உங்கள் ஃபோன் வேணும், இல்லைன்னா லேப்டாப் இல்லை பிசி. உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் 3.0 அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராட்ச் 3.0 அதை சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ராட்ச் 3.0 இஸ் ஹியர் டிஸ்கஸ் ஸ்க்ராட்ச் அந்த இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஸ்க்ராட்ச் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களோட யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் போடலாம். பட் அதை வந்து ஆல்ரெடி யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து இன்வேலிட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இனியவன் அப்படின்னு எழுதுனேன்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுக்கு போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டேக்கன் ட்ரை அனதர் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூசர் நேம் போட்டு நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குமார் இனியவன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்க அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா அதை யாருமே எடுக்கலை. இப்போ இதுக்காண்டி பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை யூசர் நேம் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே உங்கள் கண்ட்ரி என்னன்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இதில் வந்து டேட் இருக்காது, மந்த் அண்ட் இயர் மட்டும்தான் இருக்கும். இதில் மந்த் வந்து நீங்கள் எந்த மந்த்தோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர், தென் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுத்த உடனே இங்கே கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட நெக்ஸ்ட் வந்து வெல்கம் டு ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து இங்கே வரும். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதெல்லாமே சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில் டு எனேபிள் ஷேரிங் அப்படிங்கிறக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணணுன்னா இந்த இமெயிலை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதுக்கு உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து நிற்கும். இதில் வந்து கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த யூசர் நேம் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இது உள்ள எப்படி போகணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த க்ரியேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உள்ளே போக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை இது வழியாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டைட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோஷன். இதெல்லாம் இந்த மோஷன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் இது பேர் வந்து ஸ்ப்ரிட்டு.
இந்த ஸ்ப்ரிட்டை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கலாம், டர்ன் பண்ண வைக்கலாம், லெஃப்ட் டர்னு ரைட் டர்னு. அதுக்கப்புறம் இது எந்த பொசிஷனை வேணுனாலும் நம்ம கொண்டு போய் வைக்கலாம். அப்புறம் பாயிண்ட் இன் டைரக்ஷன், அப்புறம் அதோட லேட்டிடியூட் ஆங்கிடியூடு எக்ஸ் ஒய் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்ஸு. இந்த லுக்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்பிரிட்டு அதாவது அந்த கேரக்டர் வந்து ஏதாவது பேசணும், டயலாக்ஸ் வரணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு. இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர் வந்து யூனிக்காக சவுண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு, இதுதான் மெயின். இதில் வந்து நீங்கள் எந்த ஈவெண்ட் வைக்கிறீங்களோ, நீங்கள் இந்த க்ரீன் ஃப்ளாக் எப்போ டச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய கோடிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வென் ஐ கிளிக் திஸ் ஃப்ளாக், அதாவது இந்த க்ரீன் ஃப்ளாகை இந்த க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனே இது கீழே நம்ம அடித்த கோடிங் எல்லாமே இந்த சைடு அவுட்புட்டாக ரன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் எப்படி இது வந்து நீங்கள் இங்கே கோடிங் அடிக்கணும்னா இது வந்து டைப்பிங் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். அதாவது இதை இப்படி வச்சுக்கிட்டு இந்த மோஷன் அப்படிங்கிறத இந்த மூவ் பட்டனை வந்து நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இதுதான் வந்து கோடிங் அடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம் அந்த மூமெண்ட்டை. அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை வந்து ஃபார் அவர் அடிக்கடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் வெயிட் ரிப்பீட் அன்டில் நீங்கள் சொல்கிற வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இதில் க்ளோனிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சிங், அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஜம்பிங் கேம் அந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு க்ரீன் கலர் எதுவும் வச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இந்த லெக்கு டச் பண்ண உடனே அது வந்து அவுட் ஆகிற மாதிரி வைக்கலாம். அப்போ அந்த கலர் வந்து டச் பண்ணோடனே அவுட்னா இந்த கலரிங் சென்ஸில் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கலர் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ், நீங்கள் வந்து உள்ளே வந்து நம்ம அண்ட் ஆர் நாட் அந்த மாதிரிலாம் ஆப்ரேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிக்கே இதில் ப்ளஸ்ஸு மைனஸு இந்த டார்க் க்ரீன் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த 2 ஹோலோ மாதிரி இந்த இடத்துல இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறது மாதிரியே தான் இருக்கும். வேரியபிள்ஸ் நீங்கள் என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளுக்கு ஈக்குவலாக இந்த சென்சிங்கில் உள்ள வேல்யூஸை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை பிளாக், இந்த இடத்துல ஈவெண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கு பதிலாக நீங்களே ஒரு பிளாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் விட பேசிக்கான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட்ஸ் இருக்கும், இதுக்கப்புறம் பேக்ரவுண்டு. இதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிட்டோட பேர் மாற்றிக்கலாம், அதோட சைஸஸ் மாற்றிக்கலாம். சைஸஸ் வந்து 400 வச்சுக்கலாம். 400 வச்சிங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு வரும். அதோட டேரெக்ஷன் மாற்றலாம். நான் வந்து இதை வந்து -90 டிகிரி வச்சேன்னா அதோட டேரெக்ஷன் வந்து இப்படி தலைகீழ வந்துடும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ் டேரெக்ஷன் ஒய் டேரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரிட் வந்து காணாமல் போயிடும், இந்த ஐ ஸ்ப்ரிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ வச்சுருங்க, ஷோ வச்சா இது திரும்ப வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் அப்படிங்க இருக்குது இல்லையா, இதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிக்சர்ஸ் வந்து இதில் வந்து இதில் வந்து அப்பியர் ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம். இதில் பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கிளிக் பண்ணேன்னா இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடும், அதே இது நம்ம அவுட்புட்டில் இந்த சைடும் வர ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த சைஸை வந்து குறைச்சிடலாம். குறைச்சோம்னா நாம் வரைஞ்ச அந்த பிக்சர் வந்து இந்த ஸ்ப்ரிட்டோட ஜாயிண்ட் ஆகி இந்த சைடு வரும். நீங்கள் வேணான்னா இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மோஷன், ஒன்று வந்து நடக்கிற மாதிரி, ஒன்று வந்து அந்த காலை மடக்கிற மாதிரி. இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து வேகமாக அதை நடக்க வைக்கிற மாதிரி நம்ம கோடிங் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டிங் எஃபெக்ட்ஸு, இந்த ஸ்ப்ரிட்டுக்காண்டியான சவுண்டிங் எஃபெக்ட்ஸை கூட நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கோடு, இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஸ்ப்ரிட்டுக்காண்டி நீங்கள் வந்து பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் இந்த பெயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இங்கே ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், பெயிண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அது ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்ப்ரிட்டாக மாதிரி இந்த சைடு உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸு, இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பார்க்க வந்து ஒரே ஷேப்பாக தெரியும். அதுக்கப்புறம் அதில் 2 ஐஸ் வச்சிங்கன்னா அந்த ஐஸ் ஒரு பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ், இங்கே ஒரு ஐஸ்,
இதை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்போது இது ரெண்டையுமே வந்து ஒரு சேம் ஹோல் ஸ்பிரிட்டாக கன்சிடர் பண்ணேன். இதை இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மொத்தமும் ஒரு செட்டில் வந்துடும். இதை மிடில் எப்படி வச்சிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா ஒரு தனி ஸ்ப்ரிட்டாக நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸ்லேயே அது செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கோடிங் போயிருக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வரைஞ்ச அந்த ஸ்ப்ரிட்டோட இமேஜ் இங்கே இருக்கும். அதாவது இந்த இமேஜுக்கு நீங்கள் கோடிங் அடிக்கிறப்போ பார்த்து அடிக்கணும். இந்த இமேஜுக்கு நீங்கள் கோடி அடிக்கிறீங்களா இல்லை இந்த இமேஜுக்கு கோடிங் போடுறீங்களா அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இது வந்து இந்த இமேஜில் இருக்குன்னா நீங்கள் அடிக்கக்கூடிய கோடிங்ஸ்லாம் இந்த இமேஜுக்கு தான் போகும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் இந்த இமேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் எக்ஸ்டென்ஷனாக, அதாவது நீங்கள் வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி நீங்கள் பண்ணி அதை பண்ணி அதை பார்த்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா இந்த டுட்டோரியல்ஸில் உள்ளதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் இதை பார்த்து இதை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.